இந்த கிளாஸ்ல நியூட்டானிக்ஸோட டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது நியூட்டானிக்ஸ் அண்ட் விஎக்ஸ்ரேல கம்பேரிசன் பார்க்கலாம். ஏன் வந்து விஎக்ஸ்ரேல விட நியூட்டானிக்ஸ் வந்து மார்க்கெட்ல டாப்ல இருக்கு அப்படின்றதுக்கு ரீசன்ஸ் பார்க்கலாம். ஸோ விஎக்ஸ்ரேல வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசர் வந்து ஒன்லி விஎம்வேர் இஎஸ்எக்ஸ்ஐ ஹைப்பர்வைசர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நியூட்டானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்வேர் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்டோட ஹைப்பர்வி யூஸ் பண்ணலாம், அண்ட் நியூட்டானிக்ஸோட ஏஹெச்வி ஹைப்பர்வைசர் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது மூணுமே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூஎஸ் அஷ்யூர் இன்டெகிரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டானிக்ஸ் எக்ஸ்ட்ரீம் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார் சப்போர்ட்டட் ஹார்ட்வேர். இப்போது நீங்கள் விஎக்ஸ்எல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த விஎக்ஸ்ஐல வந்து பார்த்தீங்கன்னா டெல் இஎம்சி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த ஹார்ட்வேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விஎக்ஸ்ஐல சப்போர்ட் ஆகும். மற்ற வெண்டாரோட ஹார்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. பட் நியூட்டானிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் நியூட்டானிக்ஸோட ஹார்ட்வேர் அதாவது சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா? அந்த சர்வரை யூஸ் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்பி, லெனோவா, ஐபிஎம், சிஸ்கோ, ஸோ இந்த மாதிரி வெண்டார்ஸோட சர்வர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நியூட்டானிக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹார்ட்வேர் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போது விஎக்ஸ்ஐல எடுத்திங்கன்னா ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீரீஸ் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் அப்ளைன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஹார்ட்வேர் ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அப்போது இந்த ஒரு 3 டிஃப்ரென்ஸை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஏன் வந்து நியூட்டானிக்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்யூட் டிஃப்ரென்சஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ கம்ப்யூட் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சிபியூ எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அண்ட் மேக்ஸிமம் சிபியூ எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது விஎக்ஸ்ஐல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 4 சிபியூஸ் இருந்தால் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇ அண்ட் எஸ் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிஇ அண்ட் எஸ் சீரீஸ் பற்றி பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்எல் ட்ரைனிங்கில் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூட்டானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8 கோர்ஸ் பர் சாக்கெட் அப்படின்ற ஒரு மினிமம் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 112 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐல சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 28 கோர்ஸ் பர் சிபியூ சாக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை சிபியூ சாக்கெட் இருக்கோ அத்தனை சாக்கெட்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபியூட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பார்க்கலாம். ஸோ மினிமம் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐல 64 GB வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அண்ட் நியூட்டானிக்ஸில் மினிமம் மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 GB வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மெமரி இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் விஎக்ஸ்ஐல அப் டு 6 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் நியூட்டானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 TB வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெமரி வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் ஸ்டில் இந்த ஒரு மெமரியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐல வந்து 6 TB கொடுக்குறாங்க. மற்ற எல்லா கம்பேரிசனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்குது. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் 10 பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 2 பேங்க் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆர்பிஎல் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். அது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸோட சர்வர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவில் எங்களோட மேஜர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃபெமிலியராக தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட க்ளவுடு இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்டானிக்ஸ் பார்ட்னர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா இப்போ நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இவ்வளோ ரீச் ஆகிருக்குது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸோட டைப் தான். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து பிரிக்கிறாங்க.
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேனல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த சேனல் பார்ட்னர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கஸ்டமர்ஸுக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இல்லாம இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ, ஐபிஎம் அது மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு கிளைண்ட் வந்து சப்போர்ட்டுக்கு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது மேனேஜ்டு சப்போர்ட்டாக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸோட சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு என் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சேனல் பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. அதில் சில இது மட்டும் நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க, ஐபிஎம் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நவ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வெண்டாஸ் தான் இல்லையா. அதே மாதிரி விப்ரோ லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனல் பார்ட்னர் லிஸ்ட்டில் இருக்காங்க, HCL இருக்காங்க, அப்புறம் அட்டாஸ், என்டிடி டேட்டா, லெனோவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனல் பார்ட்னர்ஸ். ஸோ இந்த மேஜர் வெண்டாஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாவர் டெக்னாலஜிஸ், அது இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட்னர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட்னர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவங்க மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா என் கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஸோ இது மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ அதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா OEM பார்ட்னர்ஸ். இப்போ OEM பார்ட்னர்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா OEM அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லு, லெனோவா, சிஸ்கோ. சரிங்களா, நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட ஹார்ட்வேரில் மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஹார்ட்வேர் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போது இப்போ நம்ம டெல்லில் போயிட்டு சர்வர் வாங்குறோம் அப்படின்னா அதில் நியூட்டானிக்ஸ் நான் போடணும் அப்படின்னா அந்த நியூட்டானிக்ஸோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளையன்ஸில் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அப்போது நியூட்டானிக்ஸ் வந்து டெல்லோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல் வந்து அந்த நியூட்டானிக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி என் கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 7-8 வெண்டார்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா OEM பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து என் கஸ்டமர் போய் சேருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் பார்ட்னர்ஸ். ஸோ எக்கோசிஸ்டம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணணும்னா அப்ளிகேஷன்ஸ் தேவை இல்லையா. அப்போது இந்த கிரிட்டிக்கலான அப்ளிகேஷன்ஸ் வெண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட்டில் இருப்பாங்களா, அவங்களோடய வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் வாங்கும்போது ஓகே இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த சர்வீஸ் வந்து சூட்டபிலிட்டி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அந்த அப்ளிகேஷன் வெண்டாரே கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் வந்து அவங்களத வந்து டாப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக் வெண்டார்கிட்ட போயிட்டு ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்ம வந்து கஸ்டமர் போகிறாங்க அப்படின்னா அப்போது அந்த ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் இந்த நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ அது மூலமாக நியூட்டானிக்ஸ் சர்வீஸை ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், யாரோடலாம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட்வேர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மைக்ரோ, அப்புறம் கம்ப்யூட் ப்ராஜெக்ட், டாக்கரு, அப்புறம் கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர், சென்டோஎஸ், உபுண்டு, சுசி அண்ட் அப்ளிகேஷன் லெவலில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இங்கே இருக்குது. எஸ்கியூஎல் சர்வர், எக்ஸ்சேஞ்ச், காம்வால்ட், ஜெர்தோ. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் பார்ட்னர். ஸோ க்ளவுட்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா AWS அண்ட் அஷூரோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பிரிக்கிறாங்க. எப்படின்னா டைமண்ட், பிளாட்டினம், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இயர்லி ஒன்ஸ் நினைக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி ஸோ அந்த சேல்ஸ் இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா என் கஸ்டமருக்கு கொண்டு போய்
சேர்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்டானிக்ஸ் ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்டானிக்ஸ்க்கு உண்டு. ஸோ எஸ்பெஷலி எந்த கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்டானிக்ஸ்க்கு வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்காங்க. ஸோ அப்ப நீங்க யுஎஸோட கிளையண்ட்ட சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நியூட்டானிக்ஸ் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நியூட்டானிக்ஸை பத்தி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அது வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி சர்வர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸ்ட்ரீம் கம்ப்யூட்டிங்க்கு எப்படி மாறிச்சு, அதுக்கப்புறம் அதோட சேனல் பார்ட்னர்ஸ் யாரு, அது எந்தெந்த